வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தலைமை செயலகத்தை பேட்டரி காரில் வலம் வந்து சுற்றி பார்த்த முதலமைச்சர் விஜய் கோட்டை வளாகத்தில் உள்ள மிகவும் பழமையான தேவாலயம் மற்றும் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். தவேக அமைச்சரவை விரிவாக்கத்தில் விசிக திண்டிவனம் எம்எல்ஏ வன்னியரசு அமைச்சராக பதவியேற்பு. மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேக்கர். தவேக அமைச்சரவை விரிவாக்கத்தில் ஐயுஎம்எல் பாபநாசம் எம்எல்ஏ ஷாஜகான் அமைச்சராக பதவியேற்பு. மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேக்கர். ஐயுஎம்எல் அமைச்சர் ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் விசிக அமைச்சர் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் ஒதுக்கீடு. முதலமைச்சர் விஜய் பரிந்துரை பெயரில் ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. தமிழக அமைச்சரவையில் ஆதி திராவிடர் நலத்துறை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம். சமூக நீதித்துறையின் கீழ் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலன் ஆகிய துறைகள் அடங்கும் என ஆளுநர் மாளிகை விளக்கம். சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. அமைச்சராக விசிக எம்எல்ஏ வன்னியரசு பதவியேற்ற நிலையில் முதல்வர் விஜயை சந்தித்து திருமாவளவன் ஆலோசனை. நடந்து முடிந்த தேர்தலில் பணபலம் தூக்கி எறியப்பட்டு விட்டதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பெருமிதம். முதலமைச்சர் விஜய் மத அரசியலை தூக்கி எறிந்துள்ளதாகவும் பேச்சு. கூட்டணி ஆட்சி அமையாது என்ற பேச்சு பொய்யாகிவிட்டது. லஞ்சம் வாங்காமல் செயல்பட்டு காமராஜர் ஆட்சியை நிலைநாட்டுவோம். கீழ்த்தரமான விமர்சனங்களை புறந்தள்ளி யார் விமர்சனத்திற்கும் அஞ்ச மாட்டோம் என அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் பேட்டி. வரும் 25ஆம் தேதிக்கு பின்னர் முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, சோனியா உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாகவும் ஜவஹர்லால் நேரு பல்கலையில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்க உள்ளதாகவும் தகவல். அரசு காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் விரைந்து நிரப்ப வேண்டும். வெளிப்படைத்தன்மையுடன் பணிகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் 6 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. திருச்சி எஸ்பியாக டோங்ரே பிரவீன் உமேஷ், தென்காசி மாவட்ட எஸ்பியாக எஸ் அசோக்குமார், மகளிருக்கு எதிரான குற்றப்பிரிவு எஸ்பியாக வி ஷாமலா தேவி உள்ளிட்டோர் நியமனம். +2 மாணவர்கள் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தேவைப்படும் சான்றிதழ்களை வரும் காலங்களில் அந்தந்த பள்ளிகளிலேயே பெறலாம். வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உறுதி. அமைச்சரவையில் இணைந்த விசிக, ஐயுஎம்எல் கட்சிகளை ஆபாச வார்த்தைகளால் விமர்சித்து ராசா எக்ஸ் தளத்தில் பதிவு. ராசாவின் கருத்திற்கு விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பதிவை நீக்கிய ராசா. விசிகாவை கடுமையாக விமர்சித்து பதிவிட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவிற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றிய விசிக பொருளாளர் எஸ் பாலாஜி. தமிழக அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றதை அடுத்து சமூக வலைதளங்களில் இரு கட்சியினரும் மாறி மாறி வார்த்தை போர். பெண்களை இழிவாக தொடர்புபடுத்தி விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளை விமர்சித்த விவகாரம்.
செய்தியாளர்களின் கேள்விக்கு திமுக எம்பி ஆர் ராசா பதிலளிக்காமல் சென்றதால் பரபரப்பு. திருமாவளவன் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த திமுக எம்பி ஆர் ராசா பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எச்சரிக்கை. திமுக நிர்வாகிகளும் திமுக ஐடி விங்கும் இனிமேல் தனிநபர் தாக்குதலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை. கழக தோழர்கள் இந்த நேரத்தில் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். விடுதலை சிறுத்தைகள் ஐயுஎம்எல் குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா சர்ச்சை கருத்து தெரிவித்த நிலையில் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். பேரறிஞர் அண்ணா வழியிலும் கருணாநிதி வழியிலும் வந்தவர்கள், நாம் அதை மறந்திட வேண்டாம் என மு.க.ஸ்டாலின் கருத்து. நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் மீண்டும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து. இனி தமிழ்தாய் வாழ்த்தே முதலில் பாடப்படும் என அரசு கூறிய நிலையில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதால் மீண்டும் வெடித்த சர்ச்சை. தவிக ஆட்சியில் தமிழுக்குத்தான் என்றுமே முன்னுரிமை. தமிழ்தாய் வாழ்த்தை விட்டுக் கொடுக்கவும் மாட்டோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. கடந்த திமுக ஆட்சியின் போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவின் போது வந்தே மாதரம்தான் முதலில் இசைக்கப்பட்டதாக விளக்கம். மாநில சுயாட்சி மற்றும் இருமொழி கொள்கை விவகாரங்களில் தவிக அரசு உறுதியாக உள்ளது. மதசார்பற்ற கொள்கையில் உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டம். தமிழகத்தை தற்போது ஆட்சி செய்து வரும் தவிக அரசு காங்கிரஸ் தயவால் பொய்க்கால் குதிரை அரசாக செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கர்நாடக காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து திடமான நிலைப்பாட்டுடன் எதிர்த்து பேச முடியுமா என்றும் முதல்வர் விஜய்க்கு சவால். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் செயல்படுத்தும் கர்நாடக காங்கிரஸ் அரசின் நடவடிக்கையை தவிக அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது சரியல்ல. மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என கர்நாடக மாநில துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் கருத்து தெரிவித்த நிலையில் இபிஎஸ் விமர்சனம். தவிக அரசின் அமைச்சரவையில் இடம் கேட்கவில்லை என முன்னாள் எஸ்பி வேலுமணி விளக்கம். எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எதிராக செயல்பட்டு வந்த நிலையில் திடீர் ட்விஸ்ட் அடித்த எஸ்பி வேலுமணி தரப்பு. அதிமுகவை உடைக்கும் நோக்கமோ பிரிக்கும் நோக்கமோ எங்களுக்கு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பேட்டி. தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் கட்சியை பலப்படுத்துவதே தற்போதைக்கு முக்கியம் என்றும் விளக்கம். அதிமுகவுக்குள் கருத்து வேறுபாடுதான் இருந்ததை தவிர பிளவு இல்லை என எஸ்பி வேலுமணி திட்டவட்டம். அமைச்சர் பதவிக்கு ஆசைப்படும் பழக்கம் எங்களுக்கு இல்லை என்றும் பேட்டி. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு ஜூன் 18 இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜூன் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் ஜூன் 8ஆம் தேதி திரும்பப் பெற கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் தகவல். முதலமைச்சர் விஜயின் ஆலோசகர்களாக ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி நியமனம். அரசியல் ரீதியிலான ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமியும் பொது விவகாரங்களுக்கான ஆலோசகராக விஷ்ணு ரெட்டி நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல். திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு.
வாக்குப்பதிவின் போது தவிக வேட்பாளர் ஸ்னோரா அசோக் மற்றும் வழக்கறிஞர் விஜயகுமார் உள்ளிட்டோரை தாக்கியதாக புகார். மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதோர் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடவோ ஆய்வுகளை மேற்கொள்ளவோ கூடாது. தென்காசி, தாம்பரம் அரசு மருத்துவமனைகளில் தவிகவினர் ஆய்வு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தவிக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என். ஆனந்த் அறிவுரை. சென்னை மாநகராட்சியின் 15வது மண்டல குழு கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் தவிக எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் அட்ராசிட்டி. நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அரசு அதிகாரிகளை அதிகாரம் செய்யும் வீடியோ வைரல். எந்த ஒரு மதத்தையும் கடவுளையும் இழிவாக பேசி கலவரத்தை தூண்டாமல் அரசியல் செய்தால் தமிழகத்தில் தவிக அரசு நீடிக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ராமானுஜஜீயர் பரபரப்பு கருத்து. தூத்துக்குடி வேடநத்தம் அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலை வழக்கில் தர்மமுனீஸ்வரன் என்பவர் கைதான நிலையில் வரும் 25ஆம் தேதி தீர்ப்பளிக்கிறது தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம். சென்னையின் 112வது காவல் ஆணையராக பதவியேற்றார் அமல்ராஜ். வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் முறைப்படி பதவியேற்றார். சென்னை ராயபுரம் காவல் ஆய்வாளர் சிதம்பர பாரதி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். தன்னை ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்வதை எதிர்த்து போராடிய பெண்ணுக்கு ஆதரவாக செயல்பட்ட சமூக ஆர்வலரை தாக்கியதாக எழுந்த புகாரின் பேரில் நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பாலியல் புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். காவல் ஆய்வாளர் துரைராஜ், மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட 5 பேர் சஸ்பெண்ட். திருச்செந்தூர் கோயிலில் 100 ரூபாய் கட்டண ரசீது வழங்குவதில் முறைகேடு. அறநிலையத்துறையை சேர்ந்த தற்காலிக பெண் ஊழியர் சஸ்பெண்ட். மதுரை மாவட்டம் சுலைமான் பகுதியில் கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழப்பு. மண்ணில் புதைந்த இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி வியாபாரிகள் போராட்டம். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே குடோன் மற்றும் குடிசை வீடுகளில் அடுத்தடுத்த தீ விபத்து ஏற்பட்டதால் துணிமணிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவை எரிந்து நாசம். உடைமைகள் அனைத்தையும் இழந்து நெருக்கடியாகி நிற்கும் நிலையில் நிவாரணம் வழங்குமாறு பாதிக்கப்பட்டோர் தமிழக அரசுக்கு கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இருசக்கர வாகனம் நிலைத்தடுமாறி மின்கம்பத்தில் மோதியதில் தந்தை, மகன் பரிதாபமாக பலி. தாய் மற்றும் 9 மாத கைக்குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. தென்காசி மாவட்டம் கடையம் காவல் நிலைய வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. சோதனைகளின் போது பறிமுதல் செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து சேதம். தமிழ்நாட்டில் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் புதிய கட்டண உயர்வு நாளை முதல் அமலாகிறது. கார், ஜீப், வணிக பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் என அனைத்து தரப்பு வாகனங்களுக்கும் இந்த கட்டண உயர்வு பொருந்தும் எனவும் அறிவிப்பு. ஈரோடு, நீலகிரி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும்.
திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல்லில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உகாண்டாவில் எபோலா வைரஸ் தீவிரமடைந்து வருவதன் எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு வெப்ப பரிசோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். மேற்கு ஆசியாவாக இருந்தாலும் சரி, உக்ரைனாக இருந்தாலும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா எப்போதும் ஆதரவளிக்கும். டெல்லியில் நடைபெற்ற சைப்ரஸ் அதிபர் கிறிஸ்டோடலைட்ஸ் உடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி திட்டவட்டம். அசாம், திரிபுரா மற்றும் மேற்கு வங்க மாநில எல்லை பாதுகாப்பை தீவிரப்படுத்த மத்திய அரசு திட்டம். 3 மாநிலங்களிலும் 100% ஊடுருவல்கள் இல்லாத சூழல் விரைவில் உருவாக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. நாடு முழுவதும் வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் எஸ்பிஐ வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம். ஊழியர் பற்றாக்குறை, ஓய்வூதிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம் அறிவிப்பு. கேரள சட்டப்பேரவையின் 25வது சபாநாயகராக திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் நியமனம். உள்துறை, வருவாய், வனத்துறை என பல்வேறு துறைகளின் அமைச்சராக பணியாற்றியுள்ள ராதாகிருஷ்ணன் சபாநாயகராக தேர்வு.